பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் தொடர்ச்சியாக நாம் ஒரு விசேஷமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் இருக்கிறோம். தாதிகளும் அவர்களது பணிகளும் என்கிறதான தலைப்பில் நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் தாதிகளுடைய செயல்கள் மிக பிரதானமானதாய் இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பரலோக ராஜாவாகிய இயேசு ராஜாவோடு இருப்பதற்கு சுத்திகரிப்பு அவசியம் தேவை என்பதை ஞான அர்த்தமாக நாம் எஸ்தரின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் வாசிப்போமானால், அரண்மனையில் இருக்கிறதான தாதிமார்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு வசனத்தையும் வாசிக்கும்போது அதற்கு சமயம் அதிகமாகும் என்பதனால் நான் உங்களிடத்தில் இந்த வார்த்தையை நான் சுருக்குகிறேன். ஆகவே நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் வேதத்தில் எடுத்து படித்து கொண்டு அதன்படி நீங்கள் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தையும் அன்பையும் கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கிறதான ஜீவியத்தையும் உங்களுக்குள்ளே கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரியாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே காணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக பிரதானமானது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைகள் ஒளிந்து போகாது, வார்த்தைகள் ஒளிந்து போகாது. ஆக தேவனுடைய வார்த்தைகள் என்பது மிக பிரதானமான ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் மிக பிரதானமாய் அதை கொண்டு வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை தேவன் விரும்பினதை செய்து அதை தேவன் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தின் உறுப்புகள் கூட மாறாதது. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் தேவன் ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தான் நான் கடந்த நாட்களில் சொன்னதுபடி ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாய் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி. ஆக தேவனோடு கூட இணைந்து செயல்படுவதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களிலே, கடந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் ஒரு 7 நாட்கள் தொடர்ச்சியாக உபவாச ஜெபம் நடைபெற்றது. அதிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை அறிவிக்கும்படி எனக்கு அறிவுறுத்தினார். அதன்படி மிக அதிகமாக பாரத்தோடும் ஜெபத்தோடும் அந்த வார்த்தைகளை நான் அறிவிக்க கர்த்தர் அதிகமாக உதவி செய்தார் சபைக்கு. இந்த நாட்களில் இந்த யூடியூப் மூலமாக கேட்கிற மக்களுக்கு இந்த சத்தியம் போய் சேர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்ட போது, இந்த வார்த்தைகளை நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்ததுனாலே இந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கிறேன். தாதிகளும் அவர்களது பணிகளும். தாதிகள் என்பவர்கள் மறைந்திருந்து அவர்களது பணிகளை
தேவனுக்காக நம்மிடத்திலே செய்பவர்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. தாதிகள் என்பவர்கள் மறைந்திருந்து தனது பணிகளை செம்மையாக கர்த்தருக்கென்று நம்மிடத்திலே செய்கிறவர்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. தாதிகள் என்பவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 தாதிகளை குறித்து, 7 விசேஷமான காரியங்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாதிகளை குறித்து 1, தாதிகள் என்பவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்க முடியும். அப்போ முதலாவது தாதிகள் நியமிக்கப்பட்டார்கள், நியமிக்கப்பட்டவர்கள். 2வது ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்திலேயும் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் வாசிக்கும் போது முதல்ல தாதிகள் வருகிற முதல் லிஸ்டில் ரெபேக்காலின் தாதிகள் என்றுதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரெபேக்கால் உடைய தாதியாகிய தெபோரால், இந்த தெபோராலை மட்டுமே இங்கே வேதம் குறிப்பிடுகிறது. அவருடைய பேரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்ற தாதிகளுக்கெல்லாம் பெயர்கள் கிடையாது. ஆக 2வது இந்த தாதிகள் என்பவர்கள் விசேஷமானவர்கள், அவர்கள் உதவியாயிருப்பவர்கள் என்பதை நாம் நிச்சயமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த தாதிகள் ரெபேக்காலுக்கு அவளோடு கூட பிரயாணப்பட்டு ஈசாக்கினுடைய வீட்டிலே வந்து தங்கியிருந்து அவள் ரெபேக்காளுடைய காரியங்கள், அவருடைய குடும்பத்தின் காரியங்களிலே ஈடுபட்டு கடைசியில் அவர் மரித்து போன வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் 24:59 ரெபேக்காளுக்கு தாதி கடந்து வந்தால், 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ரெபேக்காலின் தாதி தெபோரால் மரித்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டால். அவ்வளோதான். இடையில அவளுடைய செய்கைகளை குறித்து விவரிக்கப்படவில்லை. இப்போது 3வது தாதியை குறித்து வாசிப்போமானால் 2 சாமுவேல் யாத்ராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்வோனுடைய குமாரத்தியின் தாதிகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாதிகள் என்பவர்கள் உதவி செய்பவர்கள், பாதுகாப்பாக இருப்பவர்கள். நமக்கு நன்றாக தெரியும். இந்த யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்வோனுடைய குமாரத்தி அங்கே நைல் நதி கரையில் வரவும், அவருடைய தாதிகள் அவளுக்கு சப்போர்ட்டாக வரவும், மோசே அந்த நாணல் பெட்டியிலே வைக்கப்பட்ட போது அதை அவள் கண்டு அதை எடுத்து வர சொல்லி அதை பிரித்து பார்த்து இது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை வளர்ப்பதற்காக செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நைல் நதி கரையில் தாதிகளோடு கூட வந்ததான பார்வோனுடைய குமாரத்தி, அவளுக்கு பாதுகாப்பு. அவள் நைல் நதி கரையில் வருகிறார். ஒருவேளை விஷ பாம்புகள் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது அவளுக்கு ஆபத்து நேரிடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பாக வந்தவர்கள் தான் தாதிகள் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளவில்லை. உதவி செய்பவர்கள் தாதிகள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 4வதாக 2 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிப்போமானால், மோபிபோசேத்தை வளர்த்த தாதி அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவர்கள் வளர்ப்பவர்கள். மோபிபோசேத்தை நியமிக்கப்பட்ட தாதியானவள் வளர்த்தாள். அவள் தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய தாத்தாவுமாகிய சவுலும் யோனத்தானும் மரிக்கும்போது அந்த தாதி இனி ஒரு காலங்களிலே என்ன செய்வதுன்னு சொல்லி அவனை எடுத்துக்கொண்டு ஓடின போது அங்கே அவள் கீழே போட்டுவிட்டால் அதனால் அவன் முடமானவனாய் மாறினான் என்று சொல்லப்பட்டிருக்க. 5வது ஒரு தாதியை குறித்து நான் வேதத்தில் படிப்போமானால், நாகூமின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் படிக்கும்போது, தன்னை நியமித்து கொண்டவர்களுக்கு தீமை நேரிடும் போது மார்பில் அடித்து கொண்டு புறாக்களைப் போல
கபடற்றவர்களாய் சத்தமிட்டு கூடவே போகிறவர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நாகூம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படிக்கும்போது அதை நீங்கள் பார்க்க முடியும். தன்னை நியமித்து கொண்டவர்களுக்கு, தன்னை தாதியாக நியமித்து கொண்டவர்களுக்கு ஒரு தீமை நேரிடும் போது மார்பிலே அடித்து கொண்டு புறாக்களைப் போல, அதாவது கபடற்றவர்களாய் சத்தமிட்டு கொண்டு கூட போகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது ஒரு தாதியை குறித்து படிப்போமானால் எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், தன்னை நியமித்து கொண்டவர்கள் என்ன செய்ய சொல்லுகிறார்களோ அவர்களுடன் இணைந்து செயல்படுகிறவர்கள் தான் தாதிகள் என்பதை நாம் படிக்க முடியும். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். ஆக தாதிகள் நியமித்து கொண்டவர்களுக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அவங்களுக்கு என்ன தேவை வந்தது, நீங்கள் வேண்டுமானால் உபவாசம் பண்ணிட்டு போங்க, நாங்கள் ஏன் உங்களுக்காக உபவாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு இருக்கிற மனநிலைகளின்படி அந்த தாதிகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தாதிகள் என்பவர்கள் தங்களை நியமித்து கொண்டவர்களுக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி தங்களை அர்ப்பணித்து கொண்டு போவதுதான் தாதிகளுடைய மிக பிரதானமான காரியத்தை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 7வதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும்போது, கொடுத்த பொறுப்புக்காக தன்னையும் ஒளித்து வைக்க சம்மதித்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்களானால் அதில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுத்த பொறுப்பு, அதாவது தாதிகளுக்கு என்று அவர்கள் தங்களை, அதாவது நர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிக பிரதானமாய் அவர்கள் தங்களை கொடுத்த பொறுப்புகளை தன்னையும் ஒளித்து வைக்க, ஒரு பிள்ளைக்காக தாதியாய் வைக்கப்பட்டவளோடு கூட சேர்த்து அந்த தாதியும் கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் வேணால் உங்கள் பிள்ளைய நீங்கள் வேணால் என்ன செய்யுங்க, ஒளிச்சு வச்சுக்கோங்க, என்னையே நீங்கள் ஒளிச்சு வைக்க சொல்கிறீங்க, நான் ஏன் ஒளிஞ்சிருக்கணும் என்று சொல்லி குதர்க்கம் பேசாதபடி, மாறுத்தரம் பேசாதபடி, எதிர்த்து பேசாதபடி தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் தாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகத்தில் எஸ்தருக்கு தாதியாக நியமிக்கப்பட்ட தாதிகள் எஸ்தருடைய சுத்திகரிப்புக்காக நியமிக்கப்பட்டவர்கள். ஆகவே முதல்ல தாதிகளை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு முகவுரையாக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். தாதிகள் என்பவர்கள் 7 விதங்களிலே வேத புத்தகத்தில் இருக்கிறார்கள். அந்த தாதிகள் நியமிக்கப்பட்டவர்கள். 1 நியமிக்கப்பட்டவர்கள், 2வது தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள், 3வது உதவி செய்பவர்கள், பாதுகாப்பவர்கள், 4வது தாதிகள் என்பவர்கள் வளர்ப்பவர்கள், 5வது தன்னை நியமித்து கொண்டவர்களுக்கு தீமை நேரிடும் போது மார்பிலே அடித்து கொண்டு சத்தமிட்டு கூடவே போகிறவர்கள், 6வது தன்னை நியமித்து கொண்டவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அவருடன் இணைந்து செயல்படுகிறவர்கள், 7வது கொடுத்த பொறுப்புக்காக தன்னையும் ஒளித்து வைக்க சம்மதம் தெரிவித்தவர்கள், சம்மதித்து கொண்ட தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். இப்படியாக இவர்களுக்கு பெயர் இல்லை. ரெபெக்காளின் தாதி ஒருவரை தவிர இவர்களுக்கு பெயர் இல்லை. ஆக தன்னை பெருமைப்படுத்தாதபடி அனுபவம் உள்ளவர்களாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து படித்துக் கொள்ள முடியும். ஏன் இந்த தாதிகளை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கருகலான சத்தியத்தை நமக்கு அறிவிக்கிறார் என்று சொன்னால், ராஜாவாகிய அகாஸ்வேருவனுடைய அரண்மனையிலே எஸ்தர் ராஜாத்தியாக போய் அமர்வதற்கு இவர்கள்தான் முக்கிய காரணமாக இருந்தார்கள் என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க முடியும். அப்படி ஆழமாக சிந்திக்கும் போது 7 தாதிமார்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த தாதிமார்களுடைய மொத்த வருணனையும் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் ஆழமாக நாம் ஆவிக்குரிய விதத்தில் நாம் சிந்திக்க போகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்த தொடர்ச்சியாக நாம் இந்த 7 தாதிமார்களுடைய ஞான அர்த்தங்களை குறித்து நாம் படிக்கும்படியாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவனாகிய கர்த்தர்
ராஜாவாகி அகாசுவரை சந்திப்பதற்கு இந்த தாதிகளை வைத்து அவர்கள்தான் சுத்திகரிப்புக்கு உண்டானவைகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை நாம் படிக்க முடியும். ஆகவே தொடர்ந்து நாம் செய்தியை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்திக்கு நீங்கள் ஆவலாய் காத்திருப்பீர்கள் எனக்கு தெரியும். ஆகவே அடுத்த செய்திக்காக நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய அன்பு பாதத்தில் தாதிகளும் அவருடைய பணிகளும் என்கிறதான தலைப்பில் ஏசப்பா உம்முடைய ஆவிக்குரிய சத்தியங்களை தம்முடைய ஜனங்கள் கேட்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, தம்முடைய ஜனங்களுக்கு இந்த விஷயங்கள் நன்றாய் அறிந்து கொண்டு ஆண்டவரே தங்களை கிறிஸ்து ராஜாவுக்கும்பாக நிறுத்துவதற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டு காணப்பட உதவி செய்தரலும். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்தியில் நாம் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.